பார்த்தீங்கன்னா, we are going to learn about VPC in AWS. ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஹலோ? ஹலோ? ப்ரோ இப்போ போலிங் நல்லூரே வந்திருக்கானா ப்ரோ? ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்குது. ப்ரோ சரி, ரெக்கார்ட் ஓகே. பண்ணிட்டீங்க? ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, விபிசி இன் AWS. விபிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to learn about networking. ஓகே. நெட்வொர்க் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் கனெக்ஷன் ஆர் கனெக்டிவிட்டி. கனெக்ஷன் ஆர் கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இதை எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபண்டமெண்டலாகவே ஓகேவா, இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் நமக்கு கண்டிப்பாக சர்வர் வந்துடும். அந்த சர்வருக்குள்ளார அப்ளிகேஷன் வந்துடும். ஓகே. ஸோ அப்போ இந்த சர்வர் அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு என்னன்னா, இந்த ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா, சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம வைக்கணும். So, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும். இதுக்கு ரொம்ப ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை வந்து எதனா ஒரு லைக் இந்த கூடங்குளம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா யாராச்சும் ஒருத்தர்? இந்த நெய்வேலி இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்னங்க யாரும் பேச மாட்டீங்க? என்னாச்சு இன்னைக்கு? பழனி, ஜனா, பழனி பேசுறது கேட்கவே இல்லை எனக்கு. ஜனா நீங்க? நான் பேச கேக்குதா சார்? கிளியரா? கேக்குதுங்க கேக்குதுங்க, இப்ப கேக்குது. குரு பேசுறதும் எனக்கு கேட்கல. கேக்குதா ப்ரோ? இப்ப கேக்குது. ஓகே. நான் என்ன கேட்டிருந்தேன்னா, எதனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் விசிட் பண்ணிருக்கீங்களா? இந்த கூடங்குளம், நெய்வேலி இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கான பில்டிங்லாம் இருக்கும். அது எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய காம்பவுண்ட் தாண்டி 2, 3 லேயர் செக்யூரிட்டி தாண்டி, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பில்டிங் உள்ளே போ முடியும். விசிட் முடியும். பண்ணியிருக்கீங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸ? இல்ல சார், ஆ. விசிட் பண்ணவே இல்லை சார். ஓகே. நீங்க யூசுவலாவே பார்த்தீங்கனாலே, சென்டர்ல இந்த ஆஃபீஸ் பில்டிங்லாம் இருக்கும். அந்த ஆஃபீஸ் பில்டிங்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஒரு 3, 4 காம்பவுண்ட் தாண்டி நீங்க போற மாரி இருக்கும். அந்த காம்பவுண்ட்ல எல்லாருமே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. இந்த சிஆர்எஃப்ன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ரிசர்வ் ஃபோர்ஸ் சம்திங். அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட எதனா ஒரு இது இருக்கா? என்ன ஆயுதம் வச்சிருக்கீங்களா? எல்லா கேட்லயுமே செக் பண்ணுவான். செக் பண்ணி தான் உங்கள உள்ளவே அனுப்புவான். ஏன் அவ்வளோ செக் பண்றான்? ஏன் அவ்வளோ செக் பண்ணி உள்ள அனுப்பணும்? அந்த பில்டிங்குள்ள. வை தட் மச் ஆஃப் செக்கிங் இஸ் ஹேப்பனிங்? செக்யூரிட்டியா சார்? செக்யூரிட்டி எதுக்காக வேணும்? செக்யூரிட்டி எதை செக்யூர் பண்றாங்க? உள்ள இருக்க ரிசோர்ஸஸ் செக்யூரிட்டி. ஆ, நம்ம கூடங்குளம்னு எடுத்துட்டீங்கன்னா, அது ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட். அட்டாமிக் பவர் பிளான்ட்னா என்னது? அணு உலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாராச்சும் ஒருத்தன்
உள்ள போயிட்டு எதனா ஒரு மிஸ்டேக்கா சம்திங் ஒரு இது வச்சா கூட என்ன ஆகும்னா, அட்டாமிக் பவர் பிளான்ட் பிளாஸ்ட் ஆயிடும். அட்டாமிக் பவர் பிளான்ட் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த கூடங்குளம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். அது பேர் தான் இம்பாக்ட். அப்ப செக்யூரிட்டி நம்ம கரெக்ட்டா வைக்கலன்னா, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஊரே அழிஞ்சு போகும். அதே மாரி தான் இந்த சர்வர் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இது 2மே எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிசினஸ்க்கு முக்கியம். இதுல தான் நம்மளோட பிசினஸ், ரெவென்யூ எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. எப்படி கவர்மெண்ட்டுக்கு அட்டாமிக் பவர் பிளான்ட்டோ, அந்த மாரி நமக்கு என்னது? சர்வரும், அதுக்குள்ள ஓடுற அப்ளிகேஷனும். ஓகே. இத யாராச்சு ஹேக் பண்ணிட்டாலோ, இல்ல இத யாராச்சு தப்பா ஹேண்டில் பண்ணிட்டாலோ, நம்ம பிசினஸ் என்ன ஆகும்? விச் வில் கெட் இம்பாக்டட். ஆயிடுங்களா? இம்பாக்ட் ஆகுமா பிசினஸ்? புரியுதுங்களா? எஸ் சார். அப்ப இப்ப அப்ப இந்த மாரி சர்வரையும், அப்ளிகேஷனையும் நீங்க பப்ளிக்கா வைப்பீங்களா? இல்ல பிரைவேட்டா வைப்பீங்களா? பிரைவேட்டா சார் வைக்கணும். பிரைவேட்டா வைக்கணும். ஏன் வைக்கணும்? ம். அப்பதான் we can எல்லாரும் provide வந்து better security. Okay? We can have better security. பிரைவேட்டா வைக்கும்போது we can have better security, better governance. Governanceனா யார் உள்ள வரலாம், யார் உள்ள வரக்கூடாது. Who can access and who cannot access. That is called as governance. பப்ளிக்கா வைக்கும்போது காம்பவுண்ட் எதுவுமே இருக்காது. எங்க இருந்து யார் வேணாலும் வரலாம். ஆனா பிரைவேட்டா வைக்கும்போது ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். அதுக்குள்ள யார் வராங்க, போறாங்கன்றத நம்ம என்ன பண்ண முடியும்? We can govern. கண்ட்ரோல் பண்ணலாம். கிளியரா? இந்த பப்ளிக்கும், பிரைவேட்டுக்கும் வித்தியாசம். ஓகே சார். கிளியர் சார். ஸோ அப்ப விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஓகே, இட் இஸ் நத்திங் பட் அ நெட்வொர்க் செக்யூரிட்டி. இப்ப என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்றப்ப, அது ஒரு லேயர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். செக்யூரிட்டின்றது மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. ஐஏஎம் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். யூசர் லெவல் செக்யூரிட்டி, நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, பிளாட்ஃபார்ம் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் இருக்கு. அப்ப அதுல இன்னைக்கு பார்க்க போறது தான் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஓகே, so let me take the paint. இப்ப இது சர்வர். ஓகே, இதுக்குள்ளார நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கு. நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் எப்படி ஒரு சர்வரை கிரியேட் பண்ணணும், எப்படி அதுக்குள்ளார அப்ளிகேஷனை ரன் பண்ணணுன்றது we know. எல்லாருக்குமே இதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு சர்வரை நான் பில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பா என்ன தேவைன்னா, ஒரு நெட்வொர்க் வேணும். டெஃபினட்டா ஐ நீட் எ நெட்வொர்க். ஓகே, அப்ப நான் முதல்ல சர்வர் கிரியேட் பண்ணுவேனா, இல்ல நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம நெட்வொர்க் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்ப அதுக்காக இருக்க ஒரு சர்வீஸ் தான் விபிசி, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன், வீடு கட்டுறப்ப ஃபவுண்டேஷன் போடுவீங்களா முதல்ல, இல்ல மேல பில்லர்லாம் கட்டி வால் கட்டுவீங்களா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பில்டிங் அண்ட் ஹவுஸ்? ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க பில்ட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எதை பிளான் பண்ணணும்? நெட்வொர்க்க பிளான் பண்ணணும். நெட்வொர்க் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்? சர்வர்லாம் கிரியேட் பண்ண முடியும். அப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ அப்ப EC2 கிளாஸ்ல நான் போய் டேட்டா சர்வர் தானே கிரியேட் பண்ணேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க எங்க கிரியேட் பண்ணீங்கன்னா, யூ கிரியேட்டட் இன் த பப்ளிக் நெட்வொர்க். இப்ப அகைன் நான் கேட்கிறேன், பப்ளிக் நெட்வொர்க் சேஃபா, அன்சேஃபா? அன்சேஃப் சார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? we need to create a private network. பிரைவேட் நெட்வொர்க். அப்ப அந்த பிரைவேட் நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்குன்ட்டு ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, அதுதாங்க விபிசி. அப்ப
with the help of PPC, we can create a private network and we can run our application server with a better security and better governance, where we can able to control the inflow and outflow traffic. அது கண்ட்ரோல் பண்ண முடியும். கிளியரா? இப்ப நம்ம பிரைவேட் ஒரு நெட்வொர்க் மூலியமா எப்படி ப்ரோ என்ன சொல்றீங்க? பிரைவேட் நெட்வொர்க்ல நம்ம அந்த சர்வர் வைக்கிறோம்ல ப்ரோ, ம் அது வந்து பப்ளிக்கா இப்போ ஆக்சஸ் பண்ணலாம், அது பிரைவேட் நெட்வொர்க்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் உள்ள போகும்போது சொல்றேன் அதெல்லாம். இப்போ முதல்ல நம்ம வந்து இது பப்ளிக் இது பிரைவேட் அது கிளியர் அவுட் ஆயிடும். எதுக்காக பப்ளிக்ல இருந்து பிரைவேட் போனாங்க? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கிளியர் why we need a private network அப்படின்றதுல. ஓகே, அப்ப நீங்க இதுல வந்து டேக் அவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்வர் அதுக்குள்ள அப்ளிகேஷன். சர்வர்னாலே என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா என்ன இருக்கணும்? நெட்வொர்க் இருக்கணும். இப்போ உங்களோட போன் இருக்கு, சிம் கார்டு போடாம பேச முடியுமா உங்களால? அப்ப சிம் கார்டு என்ன கொடுக்குதுன்னா, அந்த போனுக்கான ஒரு நெட்வொர்க் கொடுக்குது. இப்போ நெட்வொர்க்ன்றது இட்ஸ் டே டு டே லைஃப். ஓகேங்களா? நீங்க டெய்லி யூஸ் பண்றதுதான் நெட்வொர்க். இப்ப நம்ம நெட்வொர்க்கிங் பார்க்க போறோம். நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணது, I explained about the network, difference between public and private network. இப்ப பார்க்க போறது நெட்வொர்க்கிங் கான்செப்ட் பார்க்க போறோம் நம்ம. அப்ப நெட்வொர்க்கிங்க்கு ஃபண்டமெண்டலா சில விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம போன் இருக்குல்ல, அந்த போனுக்கு என்ன இருக்கும்னா, we have a phone number. போன் நம்பர் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க? கான்டாக்ட் பண்றதுக்கு. சரி, இப்ப குரு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, குருவுக்கு ஒரு போன் நம்பர் இருக்கும், ரைட்டா? அப்ப அந்த குருவோட போன் நம்பர் போட்டா கரெக்டா போட்டா மட்டும்தான் குருவுக்கு கால் போகும். குருவோட போன் நம்பர் போடாம தயாவோட போன் நம்பர் போட்டா எங்க போகும் கால்? கால் தயாக்கு போகும் சார். தயாக்கு போகும். இப்ப இந்தியால மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி போன் இருக்குன்றாங்க. அப்ப எத்தனை போன் நம்பர் இருக்கு? 10 கோடி போன் நம்பர் இருக்கும். அதே போலதான் இங்க நம்ம கிட்ட சர்வர் இருக்கு. அந்த சர்வருக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். எப்படி நமக்கு ஒரு போன் நம்பர் இருக்கு, அந்த மாதிரி சர்வருக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஒரு சர்வருக்குமே ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் தான் ஐபி அட்ரஸ். அட்ரஸ். அப்ப என் கம்பெனில ஒரு 500 சர்வர் இருக்குன்னு வைங்களேன், அப்ப எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கும்? 500 ஐபி அட்ரஸ் இருக்கும். 500 ஐபி அட்ரஸ் இருக்கும். எதுக்காக ஐபி யூஸ் பண்றோம்? ஏன்னா நம்ம கம்பெனில ஒரு சர்வரும் இன்னொரு சர்வரும் என்ன பண்ணும்? கம்யூனிகேட் பண்ணும். இப்ப எப்படி நம்ம இருக்கோம்? இப்ப நான் வந்து தயாக்கு போன் பண்ணணுமோ இல்ல குருக்கு போன் பண்ணணும்னா ஏன் போன் பண்றேன்? டு சென்ட் சம் மெசேஜ், கம்யூனிகேட் பண்ணும். தயா நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பா வந்துரு, போன் பண்ணி நான் சொல்லுவேன். ஆனா தயா என்ன பண்ணுவான்? இன்னைக்கு கிளாஸ் ஆப்சன்ட் போட்டான். ஓகே, அதே மாதிரிதான் இப்ப ஒரு சர்வரும் இன்னொரு சர்வரும் மெசேஜ் பண்ணிக்கும், பேசிக்கும். அப்ப அதுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஐபி அட்ரஸ் தான். நான் முன்னாடி கிளாஸே சொல்லியிருக்கேன். சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன். அது கண்டிப்பா என்ன தேவை? ஐபி தேவை. ஓகே, அப்ப ஐபி அட்ரஸ்ன்றது இட்ஸ் நத்திங் பட் சர்வரோட ஒரு அட்ரஸ். ஒரு அட்ரஸ்க்கும் ஒரு ஐடி மாதிரி. இப்ப அந்த ஐபி அட்ரஸ்லயே நமக்கு வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ஐபி, அதுக்கப்புறமா பிரைவேட் ஐபி பிரைவேட் ஐபி அப்படின்ட்டு இருக்கு. பப்ளிக் ஐபி அப்படின்றப்ப இது ஓபன் டு பப்ளிக். எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பிரைவேட் ஐபி அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்டர்னல் கனெக்ஷன்.
ஓகே, இன்டர்னல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லாங்க தாராளமா. முதல்ல ஒரு ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஹவ் ஐபி அட்ரஸ் வில் பி. ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் இருக்கும். ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா 4 பிளேஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா? we have 4 octaves. அப்ப ஒரு ஆக்டிவ்லயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வேலிட் நம்பர் இருக்கு, வேலிட் ரேஞ்ச் இருக்கு ஒரு ஆக்டிவ்மே. ஓகேங்களா? ஈச் ஆக்டிவ் கேன் அகாமடேட் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to 255. இந்த ஒரு ஆக்டிவ்மே, அதாவது இங்க இருக்குல்ல ஒரு பிளேஸ்லயுமே நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வைக்க முடியும். இந்த ரேஞ்சுக்கு மேல வச்சிட்டோம்னு வைங்களேன், தட் இஸ் நாட் அன் ஐபி அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ 12.13.14.15.56 இது ஐபி அட்ரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபி அட்ரஸ் கண்டிப்பா இது ஐபி அட்ரஸ் தான். ஏன்னா இதுல மொத்தம் 1 2 3 4 4 ஆக்டிவ் இருக்கு. அப்போ ஒரு ஆக்டிவ்லயுமே ரேஞ்ச் எப்படி இருக்கணும்? 0ல இருந்து 255 தான் இருக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடாது. நெகட்டிவ் எல்லாம் நாட் அலவுட். அப்ப இது எல்லா கண்டிஷனுமே மேட்ச் ஆகுது. அப்ப எஸ், இது ஐபி அட்ரஸ். இப்போ 1.1.1.1.1 இது ஐபி அட்ரஸா குரு? சாரி தனா. இஸ் திஸ் ஐபி பழனி ஆர் ஜனா? எஸ் ஐபி தான் சார். ஐபி இல்லையா? எஸ்ன்றீங்க. ஐபி அட்ரஸ் ஐபி அட்ரஸ் எஸ் சார். இது ஐபி அட்ரஸ் தானா? ஆமா சார். ஐபி அட்ரஸ் கண்டிஷன் பாருங்க. 5 டாட் டெசிமல். கண்டிஷன் பாருங்க. எத்தனை டிஜிட் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நானு. மொத்தம் 4 தான் இருக்கணும். இங்க எத்தனை இருக்கு? 5 இருக்கு சார். 5 இருக்கு. அப்ப இது ஐபியா? நோ, இட்ஸ் நாட் ஐபி. நாட் அன் ஐபி. அப்ப நீங்களே இருங்க, லைன்ல இருங்க. அடுத்த கேள்விக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. 13.45.56. இது ஐபி அட்ரஸா? இல்ல சார், ஐபி அட்ரஸ் இல்ல சார். ஏன் ஐபி அட்ரஸ் இல்ல? தேர்ட் டெசிமல் வந்து 789 இருக்கு சார். அப்ப கண்டிப்பா இந்த 4 பாயிண்ட் வச்சிருக்கேன்ல, 4 ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. 1 2 3 அந்த ரேஞ்சுன்றது இதை தாண்டி இருக்கவே கூடாது. இது வந்து நெட்வொர்க்கிங்கோட ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐபி அட்ரஸ்னா கண்டிப்பா இந்த கண்டிஷன் மேட்ச் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ அப்ப இது எதோட லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி வெர்ஷன் 4. ஓகேங்களா? ஐபி வெர்ஷன் 4 இப்படிதான் இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்த ஒரு விஷயம் தான் ஐபி வெர்ஷன் 6. எதுக்காக ப்ரோ ஐபி வெர்ஷன் 4ல இருந்து வெர்ஷன் 6 வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் அகைன் சொன்ன மாதிரி தான், அட்ரஸுக்கு பஞ்சம் வந்துருச்சு. அந்த சிஸ்டம் அட்ரஸ் இருக்குல்ல, அதுல ஏகப்பட்டது யூஸ் பண்ணிட்டாங்க IPv4. அப்ப இப்ப 5G நிறைய டிவைஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஐஓடின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஓடி. ஆமா ப்ரோ. என்னது அது ஐஓடினா? இது இன்டர்நெட் மூலியமா நம்ம எலக்ட்ரானிக் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரிமோட்டா. எதனா ஒரு யூஸ் கேஸ் சொல்லுங்க. சும்மா யூஸ் சொல்லுங்க. கேஸ் இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சார். இப்போ வீட்டுக்குள்ள வந்தா ஃபேன் லைட்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். சூப்பர். அப்புறம் வீட்டு So ஒரு என்ன வெளியில அப்படின்னு போனா பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் இருக்குல்ல, சிங்கப்பூர் முழுக்கவே ஐஓடி தான். ஒரு வீட்லயுமே ஓடுற ஃபேனு, லைட்டு, அது எல்லாமே எது கூட பேசும்னா இன்டர்நெட் கூட பேசும். அப்ப இன்டர்நெட் கூட பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவைன்னா ஒரு அட்ரஸ் வேணும். கரெக்டா? அப்ப ஒரு குட்டி குட்டி காம்போனன்ட்டுமே இன்டர்நெட் கூட பேச போகுது. அது பேசி என்ன பண்ண போகுதுன்னா, இந்த வீட்ல இவ்வளவு நேரம் லைட் யூஸ் பண்றாங்க, இவ்வளவு நேரம் ஃபேன் யூஸ் பண்றாங்க அப்படின்ற டேட்டா எல்லாத்தையுமே அனுப்பிட்டே இருக்கும். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா, வர டேட்டா எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம சிட்டில எனர்ஜி யூஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும்,
இந்த மாதிரி சில டேட்டாஸ்லாம் தரவுகள்னு சொல்லுவாங்க. டேட்டாஸ்லாம் வரும். அதை கலெக்ட் பண்ற ஒரு டிவைஸ் தான் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற டிவைஸ். அப்ப இதுல இருக்க ஒரு காம்போனன்ட்டுக்குமே நம்ம அட்ரஸ் கொடுத்து ஆகணும். நான் ஐபி வெர்ஷன் 4ன்றது பழசு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது யூஸ் பண்ணிட்டாங்க, கன்சியூம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டிவைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட். இதுல வந்து ஏகப்பட்ட அட்ரஸ் இருக்கு. இது ஏன்றத நான் சொல்றேன். நம்ம இதை பத்தி இன்னும் கிளியரா பார்க்கும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். சரியா? அப்ப நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னது? ஐபி வெர்ஷன் 4 அட்ரஸ் தான். ஓகே, இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறது என்னது? ஐபி வெர்ஷன் 6 யூஸ் பண்ண போறோம். இது இன்னும் டைம் ஆகும். ஓகே, பட் ஃபியூச்சர்ல we will be using this. கிளியரா இது வரைக்கும்? இது கரண்ட், இது ஃபியூச்சர். கிளியர் ப்ரோ. ஓகே டன். அதனால இத பத்தி இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல. we need not to worry. இது எல்லாமே நெட்வொர்க்கிங் பார்க்குறவனுங்க பண்ண வேண்டிய வேலை. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐபி வெர்ஷன் 4 பத்தி கத்துக்க போறோம். we are going to learn about IP version 4. சரி, இப்போ ஐபி வெர்ஷன் 4 எப்படி நம்ம ரேஞ்ச் கிரியேட் பண்றது நம்ம பார்க்கலாம். ரேஞ்சஸ். இப்போ எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கம்பெனில ஒரு சர்வர், 2 சர்வர் இப்படிலாம் இருக்காது. என் கம்பெனில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு 250 சர்வர் இருக்கும், இல்ல ஒரு 300 சர்வர் இருக்கும், இல்ல ஒரு 1000 சர்வர் இருக்கும். இப்ப என்கிட்ட ரிக்வயர்மெண்ட் எப்படி வரும்னா, எனக்கு ஒரு 250 ஐபி அட்ரஸ் வேணும், எனக்கு ஒரு 300 ஐபி அட்ரஸ் வேணும், எனக்கு ஒரு 1000 ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரிக்வயர்மெண்ட் வரும். ஓகே, அப்ப நான் என்னன்னா 250 அட்ரஸ் கிரியேட் பண்ணோங்க. 250 அட்ரஸ் டு கிரியேட். அப்ப இது எப்படி நான் கிரியேட் பண்ணுவேன்? ஹவு டு கிரியேட் திஸ்? அப்ப இதுக்காக இருக்க ஒரு டெக்னிக், அதுதான் வந்து சிஐடிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெக்னிக் அது. கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். ஓகே, ஸோ இப்போ இந்த சிஐடிஆர்ன்ற மெத்தடை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, we are going to create some IP ranges. அதை கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஒரு ஃபிக்ஸடா ஒரு அட்ரஸ் வச்சிருப்பாங்க கம்பெனில. 10.0.0.0 இல்லைனா வந்து 192.72.0.0 இந்த மாதிரிலாம் சில ஃபிக்ஸ் ரேஞ்சஸ் வச்சிருப்பானுங்க கம்பெனில. நான் சிம்பிளிசிட்டிக்காக இந்த ரேஞ்ச் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 10.0.0.0 நான் இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு எத்தனை அட்ரஸ் வேணும்? 250 அட்ரஸ் வேணும். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கிட்ட வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா 1 to 100 8 வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம்ஒர்க்கா பொங்கல் ஹாலிடேஸ் போற 1ல இருந்து 108 வரணும்னு சொல்லுவாங்க. நீங்க நோட் எடுத்து என்ன எழுதுவீங்க? 1 to 100 எழுத சொன்னா புரியுது. 1ல இருந்து 100 வரைக்கும் எழுதுவீங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு 100 வரைக்கும் எழுதுவீங்க. கரெக்டா? அப்போ 1 to 100ன்றது என்னது? நம்மளோட ரேஞ்ச். நம்ம உள்ள இருக்கிற நம்பர்லாம் எழுதுறோம்ல, அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளார வர நம்பர். இப்ப நீங்க 101 எழுதுவீங்களா அதுக்குள்ள? எழுத மாட்டோம். நீங்க எழுத மாட்டீங்க. அப்ப என்னன்னா நமக்கு எத்தனை அட்ரஸ் வேணும்? 250 அட்ரஸ். அப்ப அதுக்கு இந்த மாதிரி நான் எப்படி ஒரு ரேஞ்ச் கொடுக்கறது? ஏன்னா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நான் போய் அதுகிட்ட சொல்ல முடியாது டைரக்டா. எனக்கு ஒரு 250 அட்ரஸ் கொடு அப்படின்னு கேட்க முடியாது. அப்ப நான் என்ன சொல்வேன்னா, நான் ஐ நீட் டு டிஃபைன் a ரேஞ்ச். அப்ப அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறேன். அந்த டெக்னிக் தான் சைடார் மெத்தட். சைடார் அப்படின்னு சொல்லுவாங்க.
the technique is called as SIDR. அப்ப இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா /24 1 to 100 கொடுக்கறதுனால அது மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு /24 அப்படின்னு கொடுக்கணும். இப்ப இதுக்கு எத்தனை அட்ரஸ் எனக்கு வரும்னு கேட்டீங்கன்னா 256 ஐபி அட்ரஸ் கிடைக்கும். I can able to get 256 IP address. அப்ப இது எப்படி நான் ப்ரூவ் பண்றது? How to verify this one? அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் இப்ப கொடுக்குறேன். இப்ப 256 ஐபி அட்ரஸ் எனக்கு வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் அதை என்ன பண்ணணும் உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் லாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னன்றதை நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ 10.0.0.1 இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐபி. சாரி 0.0. This will be my first IP. அப்ப என்னோட செகண்ட் ஐபி என்னவா இருக்கும்? 10.0.0.1. ஸோ லாஸ்ட் ஐபி என்னவா இருக்கும்? 10.0.0.255. ஏன் 255? நான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ஒரு ஆக்டிவுக்குமே மேக்ஸிமம் நம்பர் என்னது? 255 தான். ஓகேவா? அப்ப எப்படி நான் 1 2 3 4 5 6 7 எழுதுறோனோ நீங்க /24 கொடுக்கும்போது ஓகே இந்த ரேஞ்சு /24 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் இது, செகண்ட் ஐபி அட்ரஸ் இது. ஓகே அப்ப லாஸ்ட் ஐபி அட்ரஸ் இதுவா தான் இருக்கும். அப்ப இன் பிட்வீன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்ரஸஸ் கிரியேட் ஆகும். ஓகே அப்ப இன் டோட்டல் பார்க்கும்போது நமக்கு மொத்தம் 256 அட்ரஸ் வருது. நம்ம ரிக்வயர்மெண்ட் என்னது? 250 அட்ரஸ். ஓகே அப்ப நம்ம என்னன்னா ஒரு 6 அட்ரஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இது 6 அட்ரஸ்ன்றது நெட்வொர்க் அது இதுக்குன்ட்டு போயிட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்தா ஒரு 251 கிட்டக்கா வரும். அப்ப நம்மளோட விஷயம்ன்றது we can get 250. எப்ப /24 கொடுத்தா 250 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இது ஒரு தியரியா உங்ககிட்ட நான் வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு நான் என்ன பண்ணா இந்த தியரியை ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்புவீங்க என்ன? கரெக்டா? அப்ப நான் அதை ப்ரூவ் பண்றேன். I'm going to prove that. IP address calculator. So IP address CIDR calculator. IP address guide. Okay. இப்ப இந்த 10.0.0.0/24 இது என்ன மாதிரி இருக்கு? இது நான் சொன்ன இந்த ரேஞ்ச் இருக்குல்ல நெட்வொர்க் ரேஞ்ச் அந்த மாதிரி தானே இருக்கு. அப்ப இப்படி கொடுத்தா எனக்கு எத்தனை அட்ரஸ் வரும்னு சொல்லியிருக்கேன்? 256 அட்ரஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இங்க போயிட்டு கால்குலேட்னு கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து ரேஞ்ச் சொல்லியிருக்கான். எனக்கு டோட்டலா எத்தனை அட்ரஸ் வருமா? எனக்கு டோட்டல் ஹோஸ்ட் 256 இங்க இருக்கு பாருங்க இந்த நம்பர்ஸ். அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னது? இது. அப்ப லாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னது? இது இங்க இருக்கு பாருங்க. அப்ப நான் சும்மா சொல்லல, இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. இது இப்படிதான் ஒர்க் ஆகும். நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்குமே இது இப்படிதான் ஒர்க் ஆகும். அப்ப வாட் இஸ் சிஐடிஆர்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு நான் பண்றேன்ல, சொல்றேன்ல, ஒரு ரேஞ்ச் பிரிக்கிறேன்ல, தட் இஸ் கால்ட் அஸ் சிஐடிஆர். ஓகே இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24ன்னு கொடுத்தீங்க. அப்ப இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் வர இந்த நம்பர் இருக்குல்ல, இதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ 24ன்னா நம்ம வாட் வில் பி த மேக்ஸிமம் நம்பர்? நீங்க எப்பயுமே என்ன யோசிங்க நெட்வொர்க்கிங்ல இதோட மேக்ஸிமம் எதுவா இருக்கும்?
அப்ப இதோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு மொத்தம் எத்தனை பிளேஸ் இருக்கு ஐபி வெர்ஷன் 4ல? ஹவு மெனி ஆக்டிவ்ஸ் ஆர் தேர்? டோட்டலி 4 ஆக்டிவ்ஸ். சரி, ஒரு ஆக்டிவ்லுமே நமக்கு வந்து 8 பைட்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணும் டோட்டலா. ஈச் ஆக்டிவ்ஸ் ஈச் பிளேஸ் கேன் ஏபிள் டு அகாமடேட் 8 பைட்ஸ். அப்போ டோட்டல் என்னது? 32. அப்ப இந்த ஸ்லாஷுக்கு அப்புறமா வர நம்பர் இருக்குல்ல, அந்த மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 32 தான். 32 தான் மேக்ஸிமம் நம்பர் இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறமா. 32க்கு மேல நீங்க போட்டீங்க, 33 போட்டீங்க அப்படின்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வேலிட். எதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஓகே, ஸோ அப்ப நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா ப்ரூவ் பண்ணிடலாம். இப்ப 33 இது வேலிடா இன்வேலிடா? இந்த நம்பர் இன்வாலிட். ஏன் இன்வேலிட் அந்த நம்பர்? ஏன்னா ஐபி வெர்ஷன் 4 நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல் ரூல் என்னது? ஈச் ஆக்டிவ்ஸ் கேன் அகாமடேட் 8 பைட்ஸ் ஆஃப் டேட்டா. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன நம்பர் வருது? 32 தான் வருது. நான் 33 கொடுத்தா அது சைடார் ரேஞ்சே கிடையாது தான் வரும். பாருங்க, பாத்தீங்களா? இன்வேலிட் சைடார் ஃபார்மேட் அப்படின்னு வருது. சரி, அப்ப நான் 33 கொடுத்தா வரல, 35 கொடுத்தா வருமா? இல்ல 34 கொடுத்தா வருமா? வராது. இல்ல சார், வேற வராது. ஏன்னா ரேஞ்சை தாண்டி போறோம் நம்ம. இந்த எஃப்எம்லயே பாத்தீங்கன்னா நம்ம டியூன் பண்ணுவோம். 91.6 வச்சாதான் என்ன வரும்? எஃப்எம் வரும். அதை தாண்டி போயிட்டா வராது. அதேதான். இப்ப 31 கொடுக்குறேன், இப்ப வருமா? எஸ் சார், வரும். வேலிட் தான் சார். 32 வேலிட் தான் சார், வரும் சார். வரும். அதை செக் பண்ணலாம். அப்ப 32 கொடுத்தா எனக்கு என்ன வருது? அப்ப 10.0.0.0/32 இதான் என்னோட சிஐடிஆர் ரேஞ்ச். அப்ப அது ஃபர்ஸ்ட் ஐபி என்னது? இதான் முதல் ஐபி அட்ரஸ். லாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னது? அதுவும் சேம். அப்ப டோட்டலா எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் வரும்? 32ன்னு கொடுத்தா எனக்கு எத்தனை வருதுங்க? ஒரே ஒரு ஐபி தான் சார். ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் வருது. அப்ப என்னன்னா நான் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிஐடிஆர் ரேஞ்ச் நான் கொடுக்குறேன். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஐபிஸ். இப்ப நான் கொடுத்த ரேஞ்சுன்றது 32. இதுக்கு எத்தனை ஐபி அட்ரஸ்? ஒரு ஐபி தான் வந்துச்சு. இப்ப நான் 31 கொடுத்தா எத்தனை வரும்? 2 ஐபி. அப்படி நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிடலாம். ஓகே. அப்ப என்னோட முதல் ஐபி அட்ரஸ் என்னது? 10.0.0.0. இந்த லாஸ்ட் பிளேஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னது? 10.0.0.1. அப்ப டோட்டலா நம்ம எத்தனை ஐபி அட்ரஸ் பிளாக் பண்றோம்? 2 ஐபி அட்ரஸ் சார். 2 ஐபிஸ். இப்ப நான் 30 கொடுத்தா இப்ப எனக்கு எத்தனை வரும்? 4 ஐபிஸ் வரும். செக் பண்ணிடலாம். ஸோ டோட்டலா என்னோட ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னது? 10.0.0.0. லாஸ்ட் ஐபி அட்ரஸ் 10.0.0.3. டோட்டலா எத்தனை ஹோஸ்ட் வருது நமக்கு? கெட்டிங் 4 ஐபிஸ். 4 ஐபிஸ். இதான் நெட்வொர்க்கிங்கோட பியூட்டியே. இப்ப 29 கொடுத்தா 8 ஐபிஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது? அப்ப எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம சிஐடிஆர் ரேஞ்சை கம்மி பண்ண பண்ண நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் என்ன ஆகுது? நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் நமக்கு அதிகமாகுது. ஓகேவா? அப்ப இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும்தான், ரொம்ப பெரிய ஸ்மால் ஃபார்முலா. அப்ப நமக்கு டோட்டலா எத்தனை நம்பர் இருக்கு? 32. அதானே 32. டோட்டலா மொத்த அவைலபிளுமே 32 தான். ஓகே, இப்ப நானு இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறமா என்ன நம்பர் கொடுக்குறேன்? முதல்ல என்ன கொடுத்தேன்? 32 கொடுத்தேன். -32. What is the answer? 0. அப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது என்ன பண்ணணும்னா 2 ஓட பவர்ல போட்டுடணும். 2 பவர்
2 power 0. The answer is 1. ஓகேவா? இப்ப அதுக்கு அடுத்த ஐபி அட்ரஸ் என்னது? 31. 31. அப்ப 32 இதான் டோட்டல் நம்பர் மைனஸ் given நம்பர் 31. What is the answer? 1. இப்ப 2 to the power 1. இங்க என்ன ஆன்சர் வரும்? 2. அதான் 2 ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட் ஏரியா ரேஞ்ச் என்னது? 30. அப்ப டோட்டல் required 30. இப்ப ஆன்சர் என்னது? 2. 2 to the power of 2 போட்டா என்ன வரும் நமக்கு? 4. அதுக்கு அடுத்து 29 இருக்கு. நான் இங்க என்ன பண்றேன்? 29 போடுறேன். இப்ப ஆன்சர் என்னது இங்க? 3. இப்போ 2 to the power of 3. அதுதான் 8 ஐபி அட்ரஸ். அப்போ 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. 8 ஐபி அட்ரஸ். இப்ப நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இப்ப நான் வந்து 28 போட்டா எத்தனை ஐபி அட்ரஸ் வரும்? யூஸ் தட் ஃபார்முலா. பழனி நீங்க சொல்லுங்க பழனி. டோட்டல் என்னது? 32. given என்னது? 28. இப்போ 32 minus 28 என்ன வரும் ஆன்சர்? வேற சொல்லுங்க. 16 IPs இருக்கும். 32 minus 4, 2 to the power of 4. So our answer is 16. இந்த இடத்துல நமக்கு 16 ஐபிஎஸ் வரும். இப்ப 27 அப்படி கொடுத்தா என்ன வரும்? What is answer? 32 minus 27. 5 sir. 5. இப்போ இங்கே 5 போடுறேன். இப்போ என்ன ஆன்சர் வரும் இங்க? 32 ஐ. 2. இப்போ 26 கொடுக்குறேன். 2 to the power 6. 64 சார். என்ன வரும்? 64 சார். 64. அறுபத்தி 4. சரி இப்போ 25 கொடுக்குறேன். 128 சார். 128. ம். இப்ப 24 கொடுத்தா வந்துருச்சா? ஓகே. அப்ப அந்த 256ன்றது இட்ஸ் நாட் அ மேஜிக் நம்பர். ஆக்சுவலா சிடிஆரே அப்படிதான் ஒர்க் ஆகுது பாத்தீங்கன்னா. அப்பதான் சொன்னேன். இப்ப நமக்கு வந்து ஒரு 250 அட்ரஸ் வேணும் அப்படின்னா 24 கொடுக்கலாம். இப்ப எனக்கு ஒரு 500 அட்ரஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? 24 கொடுப்பேனா இல்ல 23 கொடுப்பேனா? சிஐடிஆர்ல 23 கொடுப்பேன். இப்போ the answer is 9. எனக்கு டோட்டலா எத்தனை ஐபி அட்ரஸ் வரும்? 5 1 2 வருதா பாருங்க. கரெக்ட். ஓகேவா? சரி இப்போ எனக்கு 250 ஐபி அட்ரஸ் தேவையில்ல. ஐ டோன்ட் நீட் 250 ஐபி அட்ரஸ். எனக்கு சும்மா ஒரு 120 ஐபி அட்ரஸ் இருந்தா போதும் அப்படின்னா நான் என்ன நம்பர் எடுக்கணும் இந்த இடத்துல? 120 ஐபி அட்ரஸ் இருந்தா போதும் அப்படின்னா
ஸ்லாஷ் 25 25. சரி, இப்போ எனக்கு ஒரு 300 ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. அப்ப நான் என்ன நம்பர் எடுப்பேன்? /23 சார். 23. இப்போ எனக்கு ஒரு 50 ஐபி அட்ரஸ் தான் தேவைப்படுது. /26 எஸ். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல நம்ம ம். நெட்வொர்க் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ம். டிஃபைன் பண்ணோம். நான் 10 சீரிஸ்ல எடுத்துக்கிறேன். சில கம்பெனில 192 எடுத்துப்பான், 172 எடுத்துப்பான். நான் 10ல எடுத்துக்கிறேன். இப்ப 10ல எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் வேணும்? அப்ப /24. அப்ப எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் கிடைக்கும் 10 சீரிஸ்ல? எனக்கு 256 ஐபி கிடைக்கும். அப்படி நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு மேல? கண்ணை மூட்டு சொல்லிடலாம் ஈஸியா. கிளியர் தானே இது எல்லாருக்குமே? ஓகே, கிளியர் சார். சரி. எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் சார். அப்ப நம்பர் நமக்கு கம்மி ஆக ஆக நமக்கு என்ன ஆகுதுன்னா ஐபி அட்ரஸ் அதிகமாயிட்டே போகுது. அப்ப நான் இன்னும் ஃபர்தரா கீழே போனா என்ன வரும்? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்றேன்னு எடுத்துக்கோங்க. அப்ப நான் இங்க போயிட்டு 16ன்னு கொடுக்குறேன். கரெக்டா? /16. இப்ப எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் வரும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் யாராச்சும் ஒருத்தர். எத்தனை ஐபி வரும்? சும்மா கெஸ் பண்ணுங்க. சார் 65 கிட்ட வரும் சார். 65,000 கிட்ட வரும். 65,536. 65,536 ஐபி அட்ரஸ் கிடைக்கும் நமக்கு. சரி, இன்னும் நான் கீழே போறேன். அப்ப எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லியன். பாருங்க, மில்லியன் கணக்கான நமக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த அளவுக்கு பெருசாலாம் போட தேவையில்ல. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம 16 எடுத்துப்போம். சோ சில கம்பெனி பொறுத்து மாறுங்க. ஒரு கம்பெனி ஒரே ஒரு விபிசி வச்சிருப்பான், ஒரே ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் தான் வச்சிருப்பான். ஓகே, அந்த ஒரு பிரைவேட் கிளவுட்குள்ள மல்டிபிள் சப்நெட்டை வச்சு மேனேஜ் பண்ணுவான். நான் அதுக்கெல்லாம் உள்ள வரேன். நான் அடுத்த கிளாஸ்ல நான் உள்ள வருவேன். சப்நெட்லாம் உள்ள வருவேன். நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல 2 விபிசி வச்சிருப்பான். இந்த கேள்வி இன்டர்வியூல உங்களுக்கு கேட்பான் சில சமயங்கள்ல. உன் கம்பெனில எத்தனை விபிசி இருந்துச்சு அப்படின்னு கேட்பான். டோட்டலா 2 விபிசி. ஒன்னு டிஃபால்ட், ஒன்னொன்னு என்னோட பிரைவேட் விபிசி. அப்படி நீங்க சொல்லலாம். கிளியரா கைஸ்? இதை நோட் பண்ணிக்கோங்க. கேட்பாங்க, எத்தனை விபிசி இருந்துச்சு உங்க கம்பெனில? சில பேர் கேட்பாங்க. ஓகே, சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா ஐ டேக் திஸ் ஒன். இப்ப இதுதான் என்னோட பிக்கர் நெட்வொர்க். என் விபிசிக்கு நான் எடுத்துக்கிற நம்பர் இதுதான். அப்ப என் விபிசில மொத்தம் எத்தனை ஐபி அட்ரஸ் கிடைக்கும்? எனக்கு 65,536 ஐபி அட்ரஸ் கிடைக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னது? 10.0.0.0. இதானோட ஃபர்ஸ்ட் ஐபி. என்னோட லாஸ்ட் ஐபி என்னது? 10.0.255.255. இதான் என்னோட லாஸ்ட் ஐபி அட்ரஸ். நான் அதுக்கான ப்ரூஃப் நான் காட்டுறேன். இங்க இருக்கு பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஐபி, இதுதான் லாஸ்ட் ஐபி அட்ரஸ். இப்படிதான் வரும். அப்ப இது எப்படி ப்ரோ இது 65,000 வந்துச்சு, இது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன். ஐம் கோயிங் டு இது எப்படி வந்துச்சு, இந்த 65,000ன்றது எப்படி வந்துச்சு, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லுங்க. எஸ் இல்ல சார், அது ஹோஸ்ட் பிட் வந்து 16. அது 2 to the power 16 போட்டோம்னா நம்மளுக்கு 65,000 அதை தாண்டி இது எப்படி அந்த ரேஞ்ச் அடாப்ட் ஆகுது நான் சொல்றேன். ஓகே. எஸ், இப்போ எனக்கு என்னன்னா இந்த பெரிய ரேஞ்ச நம்ம அப்படி இப்போ ஒரு கேக் இருக்கு, அந்த கேக்க நம்ம ஒட்டுமொத்தமா அப்படியே சாப்பிடுவோமா இல்ல பீஸ் போட்டு சாப்பிடுவோமா? இது ஈஸியா பீஸ் இருக்கும். போட்டு சாப்பிட ஈஸியா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம விபிசின்றது ஒரு பெரிய நெட்வொர்க். அதை நம்ம அப்படியே கன்சியூம் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அது வந்து பிரிப்போம்.
அப்ப விபிசின்றது பெரிய நெட்வொர்க். அந்த விபிசிக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோம்னா வி கிரியேட் அ சப்நெட். இதான் அந்த கேக் பீஸ் மாதிரி. எதுக்காக நம்ம கேக்க வந்து பீஸ் போடுறோம்? அப்பதான் ஈஸியா என்ன பண்ண முடியும்? கன்சியூம் பண்ண முடியும் எடுத்து. அப்ப கண்டிப்பா விபிசி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கீழே என்ன இருக்கும் நமக்கு? சப்நெட்னு ஒண்ணு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விபிசி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அது கீழே? சப்நெட் 100% இருக்கும். 200% இருக்கும். இந்த சப்நெட் இருக்குல்ல, இதுக்குள்ளதான் நம்மளோட சர்வர் அப்புறம் அப்ளிகேஷன்லாம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விபிசின்றது ஒரு பெரிய காம்பவுண்ட் மாதிரி. அதுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி குட்டி காம்பவுண்ட் தான் இந்த சப்நெட் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டேன். ஆமா, பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல டோட்டலா எனக்கு எத்தனை ஐபி இருக்குன்னா இத்தனை ஐபி அட்ரஸ் இருக்கு. நானு இந்த பெரிய நெட்வொர்க் உள்ளார இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு குட்டி நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறேன். ஒரு சின்ன நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, அது எப்படி கிரியேட் பண்றது? ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ள எப்படி ஒரு குட்டி நெட்வொர்க் கிரியேட் பண்றது? அதான் பார்க்க போறோம். இதுக்கு பேரு சப்நெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் as சப்நெட்டிங். சப்நெட் எடுப்போம். ஆமா, முதல்ல ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள குட்டி குட்டி நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவோம். தட் ப்ராசஸ் கால்ட் as சப்நெட்டிங். ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப கம்பெனிக்கு பிளாக் பண்றப்ப இந்த மாதிரி 65,000 ஐபி அட்ரஸ் இருக்கிற மாதிரி நெட்வொர்க் தான் பிளாக் பண்ணுவோம். இது என்ன நெட்வொர்க்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் நெட்வொர்க். அகைன் விபிசினால என்னது? பிரைவேட் நெட்வொர்க் தான். ஓகே, அட்ரஸ் பிளாக் பண்ணிட்டேன். இப்ப எல்லா அட்ரஸையுமே நான் என்ன பண்ண முடியாது? ஒரு கேக் சாப்பிடுற மாதிரி ஒன்னா கன்சியூம் பண்ண முடியாது. அப்ப என் தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவேன்? பீஸ் போட ஆரம்பிப்பேன். அந்த பீஸ் தான் சப்நெட்டிங். அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா கன்சியூம் பண்ண முடியும். ஓகே, சோ அப்ப சப்நெட் எப்படி பண்றது? எப்பவுமே நீங்க சப்நெட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா விபிசி என்ன அட்ரஸ்ல இருக்கு? இந்த அட்ரஸா? அப்ப கண்டிப்பா சப்நெட்ல அந்த அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 1. ஓகே, அதுக்கு அடுத்து நீங்க கிரியேட் பண்ண போற சப்நெட்ல உங்களுக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் வேணும்? இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னா நீங்க எதை போவீங்க? என்ன நம்பர் போவீங்க சிஐடிஆர்ல? 24 போகும் சார். அப்ப எனக்கு 250 ஐபி அட்ரஸ் வேணும்னா எனக்கு 24 அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ரைட். ஸோ இப்ப எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 256 ஐபி கிடைக்கும். ஐபிஸ் ஐ வில் கெட். அப்போ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி அப்படின்னு கேட்கலாம். அப்ப 10.0.0.0. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். இப்போ இதுல லாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னது? 10.0.0.255. இஸ் த லாஸ்ட் ஐபி அட்ரஸ். இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த /16 நான் கொடுத்துருக்கேன்ல, இது எப்படின்னா 1 to 1000 நான் எழுதுறோம்னு வைங்க. 1ல இருந்து 1000 வரைக்கும் எழுதுறேன். ஓகேவா? இப்ப மிஸ் அவங்க என்ன டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா நீ ஒட்டுமொத்தமா 1 to 1000 எழுத தேவையில்ல. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு 1 to 100 எழுது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்ச் என்னவா இருக்கும்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ரேஞ்ச்? நான் 1 to 100 வரைக்கும் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? 100 ல 200 கேக்குது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1 to 100ன்றது சப்நெட் ஏ. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறேன்? சப்நெட் பி எழுத போறேன். ஓகேவா? இது எத்தனை நம்பரா இருக்க போகுது? வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 100க்கு அப்புறமா என்ன நம்பர் வரும்? 100 to 200 நம்பர். 101. 100 100 தான் எழுதிட்டேன்ல. 101 to 200. என்ன போகும்? 200.
அப்ப இதுக்கு எப்படி பிரிக்கிறது அட்ரஸ்? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 0ல இருந்து 255, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 0 இருக்குல்ல, இந்த 0th ரேஞ்சுன்னு சொல்றேன். இந்த ரேஞ்சுக்கு நான் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டேன். 0ல இருந்து 255 இதான் மேக்ஸிமம் நம்பர். இப்ப சப்நெட் பி நான் போனோம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா 10.0. இந்த 0ன்றது சாப்பிட்டேன் ஃபுல்லா 1 to 100 8. அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னா 1.0/24. இப்ப இதுல எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் கிடைக்கும்? 256 ஐபிஎஸ் கிடைக்கும். அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ஐபி என்னது? 10.0.1.0 தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐபி. லாஸ்ட் ஐபி என்னது? 10.0.1.255 இதான் லாஸ்ட் ஐபி. சரி, இப்ப சப்நெட் சிக்கு போலாம். இப்ப சொல்லுங்க, நான் 200 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? வாட் இஸ் தி நெக்ஸ்ட்? 201 201ல இருந்து 1 to 300. இது சொல்றீங்களா? அதே மாதிரி தான் இங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் 0th ரேஞ்சில 256 அட்ரஸ் நான் காலி பண்ணிட்டேன். இங்க பாருங்க, 0ல இருந்து 250 வரைக்கும் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்து 0 காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன? இங்க வந்தேன் 1க்கு வந்தேன். அந்த 1லயுமே என்ன பண்ணிட்டேன்? 0ல இருந்து 255 நான் ஆக்குபை பண்ணிட்டேன் ஃபுல்லா. இப்ப இங்க என்ன நம்பர் வரும்? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. 10.0. இங்க என்ன வரும்? 0 1. இப்ப என்ன வரும்? சோ இது 0 1. அதுக்கு அடுத்து 2. 2. ஆப்வியஸா 2 தான். 2.0/24. இப்ப இதுல எத்தனை ஐபி அட்ரஸ் வரும் நமக்கு? 256 ஐபிஸ் வரும். அப்ப நெட்வொர்க் ரேஞ்ச் எப்படி கிரியேட் ஆகும்னா 10.0.2.0 இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். 10.0.2.255 இதுதான் லாஸ்ட் ஐபி அட்ரஸ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு சினிமா தியேட்டர் போறீங்க. சினிமா தியேட்டர்ல அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? ஏ பி சி டின்னு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அது என்னது? ஏபிசிடி, அது ரோ. ஏல 256 சீட் இருக்கும். அப்ப ஏல 256 சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்து எந்த ரோக்கு போகும்? பி ரோ சார். பிலயும் நமக்கு 256 சீட் இருக்கு. அது ஃபில் ஆயிடுச்சுன்னா அடுத்து எந்த ரோ போகும்? 0. அந்த மாதிரி எத்தனை ரோ வரைக்கும் போகும்? நமக்கு செட் வரைக்கும் போகும். ஏன் செட் வரைக்கும் போகுது? செட்டுக்கு அப்புறம் வேற எதுவும் இல்லையா? செட்டுக்கு அப்புறம் வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான், ஸ்டாப். அப்ப அந்த மாதிரி ஏ டு செட் அது ஒரு ரேஞ்ச். அதே மாதிரி இங்க நமக்கு என்னது? ஒரு ஆக்டிவ்லயுமே 0 to 255 தட் இஸ் த ரேஞ்ச். கரெக்டா? இப்ப இந்த 0 இருக்குல்ல, இதான் ஏ ரோ. அப்ப ஏ ரோல நம்ம எத்தனை சீட் போட முடியும் நம்மளால? we can able to get up to 0 to 255. that is the limit. அப்ப ஏ ரோ முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ரோ போயிடணும். அது என்னது? பி. இருந்து 255 கவுண்ட் பண்றோம். ஆமா. இப்ப இந்த பி ரோலயும் நமக்கு எத்தனை சீட் இருக்கு? 256 சீட் இருக்கு. அதுவும் ஆக்குபை பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த கேக்கையும் எடுத்து சாப்பிட்டேன். அடுத்து என்ன பண்ணோம்? அதுவும் காலி. அப்ப நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்னது? நெக்ஸ்ட் அவைலபிள் ரேஞ்ச் 2. கரெக்டா? அப்ப 2லயும் நமக்கு எத்தனை சீட் இருக்கு? 256 சீட் இருக்கு. 256. இப்ப இதையும் நான் காலி பண்ணிட்டேன். அப்ப சப்நெட் டி நான் கிரியேட் பண்றேன்னு வைங்களேன். இப்ப இதுக்கும் நமக்கு எத்தனை ரேஞ்ச் வரணும்? நமக்கு 10.0. எனக்கு ஒரு 256 அட்ரஸ் வேணும். இப்ப என்ன பண்ணுவேன்?
3.0.24. 3.0 super /24. If I can get up to 256 address. 10.0.3.0 is the first IP. First IP address. Last IP 10.0.3.255. 3.255. இதான் லாஸ்ட் ஐபி. இது எது வரைக்கும் போகும்னா நம்மளோட அந்த ஓவரால் விபிசி இருக்குல்ல, இங்க இருக்கு பாருங்க, இது வரைக்கும் போகுங்க. லாஸ்ட் ரேஞ்ச் எப்படி இருக்குமா இருக்கும் சொல்லவா? கடைசி ரேஞ்சு லாஸ்ட் ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா 10.0.255. நான் சொன்னேன்ல A to Z ன்னு சொல்றீங்க, அப்ப லாஸ்ட் என்னது? Z தான். அப்ப இதானே லாஸ்ட் 255.0/24 கொடுக்குறேன். இப்ப 10.0.255.0 first IP address. Last IP address 10.0.255.255. வந்துச்சா இந்த கணக்கு? இது ஓவரால் ரேஞ்சு. நான் சப்நெட் எடுக்கும்போது இந்த மாதிரி மாறும். இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சப்நெட்டும் இன்னொரு சப்நெட்டும் கிளாஷ் ஆகக்கூடாது. எல்லாமே இண்டிவிஜுவலா இருக்கணும். இப்ப இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இது கூட இது கிளாஷ் ஆகக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பே இதான். புதுசா நெட்வொர்க்கிங் போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரேஞ்சோட இந்த ரேஞ்சை கிளாஷ் பண்ண விட்டுருவாங்க. அப்படி கிளாஷ் ஆகக்கூடாது. கிளியரா கைஸ் இது? சரி, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல நான் இதை சம்மந்தப்பட்டு ஒரு டாஸ்க் நான் ஒன்று தரேன். இந்த சிஏடிஆர் பத்தி கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை வச்சு நான் ஒரு டாஸ்க் ஒன்று தரேன். விபிசியும் நம்ம பார்ப்போம் அடுத்த கிளாஸ்ல. ஏன்னா விபிசி நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அதனால இந்த நெட்வொர்க்கிங் கிளாஸ் நான் என்ன பண்றேன், ஒரு 3 கிளாஸா பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல விபிசி கிரியேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீரிங்னா என்ன அதனால நம்ம பார்க்கலாம். சரியா? நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே, ஏன்னா அந்த விபிசி பீரிங் அதெல்லாம்